உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நிர்வாக குழு ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் வழிகாட்டுதலின் பேரில் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னெடுக்க இருக்கின்ற நிகழ்வுகள் குறித்தும் செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் அன்று நடைபெற இருக்கின்ற மகளிரணி மாநாட்டிற்கு மகளிர்களை அணிதிரட்ட வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் நகர செயலாளர் ஆனந்தன், வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், ஒன்றிய செயலாளர்கள் சக்தி, ஓவியர் அண்ணாமலை, பகலவன், ரமேஷ், குபேந்திரன், திருப்பத்தூர் ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் திருமா விமல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்தின் நிர்வாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டானுடைய வழிகாட்டுதலின்படி இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதான விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடுவதற்கும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த தலைவருக்கு நன்றியினை தெரிவிக்கின்ற வகையில் வெற்றி விழா பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கும் மற்றும் செப்டம்பர் 16ஆம் தேதி மகளிர் தினம் மாநாடு நடத்துவதற்கு திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பங்கேற்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தலைவர்களுடைய அயராத உழைப்பால் இன்றைக்கு பெற்றிருக்கின்ற தேர்தல் அங்கீகாரமானது நாளை 2026 மதுரை கிழக்கு மாவட்ட மேற்கு ஒன்றிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சுவர் விளம்பரம் வரையப்பட்டுள்ளது. இதனை சாதி வெறியர்கள் அவமதிப்பு செய்தும் சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் தலைமையில் பூலாம்பட்டி சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன், மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார், பொறுப்பாளர்கள் ஆதிவீர பாண்டியன், முத்தமிழ் பாண்டியன், அழகுமணி, மணிகண்டன், பறை முருகன், காளிமுத்து, ராவணன், காமராசு, தண்டபாணி, சந்துரு, பிரபாகரன், தமிழாவின், விடுதலை புலியம்மாள், சித்ரா மற்றும் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் பூலாம்பட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கனியூர் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான சுடுகாட்டில் தனிநபர் ஆக்கிரமிப்பை மீட்டெடுக்க கோரியும் ஆதி திராவிடர் ஏழை எளிய வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு விலையில்லா பட்டா வழங்க கோரியும் கனியூர் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கனியூர் பேரூர் முகாம் செயலாளர் ஜெயபிரகாஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன், கனியூர் பேரூர் முகாம் பொருளாளர் தங்கவேல், திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், விசிக விவசாய சங்கம் மாநில துணை செயலாளர் வேலு சிவகுமார், அரசு போக்குவரத்து LLF மாநில துணைத் தலைவர் CDC சத்தியமூர்த்தி, இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூர்த்தி மற்றும் வடத்துக்குளம் பேரூர் செட்கவர் சேகர், தமிழ், நாகராஜ், வெற்றி கொண்டான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உடுமலை வட்டம் கனியூர் கிராமத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட சுடுகாட்டை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இது முற்றிலும் ஜனநாயக விரோதமான செயல். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளாகியும் இன்னும் சுடுகாட்டுக்கு போராட வேண்டிய சூழல் உள்ளது. ஆகையால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சுடுகாட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்றும், அதேபோல இங்கு மக்கள் கொடுத்திருக்கிற மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி ஒரு வேளை தாமதமானால் எழுச்சி தலைவரையே இங்கு அழைத்து வந்து இங்கு மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் குலசேகரன் பட்டினம் காவல் நிலையம் எதிரில் உள்ள கச்சேரி திடலில் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் கலந்து கொண்டார். இதில் கருத்தியல் பரப்ப மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டிலைட்டா, விசிக தேர்தல் பரப்புரை பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயில் அகமது சாகிப், முற்போக்கு மாணவர் கழகம் மாநில துணை செயலாளர் தர்மராஜ், மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் தமிழ் செல்வி, உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வெலவன், உடன்குடி நகர செயலாளர் தௌஃபிக் அன்சாரி, தென் திருப்பேரை நகர செயலாளர் ஐயப்பன், மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முருகேசன், சத்யராஜ், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் அந்தோணிராஜ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை திருநத்தம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குலசேகரன் பட்டினம் கிளை பொறுப்பாளர்கள் அப்துல்லா, அசீம், உடன்குடி நகர பொறுப்பாளர் சக்திவேல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடன்குடி ஒன்றிய துணை செயலாளர் சுடலை பாண்டியன், சமூக நல்லிணக்க பேரவை திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் அருணா ராம்குமார், சமூக நல்லிணக்க பேரவை உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் ஐயாசாமி, சண்முகம், சமூக நல்லிணக்க பேரவை திருச்செந்தூர் ஒன்றிய துணை அமைப்பாளர் இசக்கி முத்து, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் கம்சா, குலசேகரன் பட்டினம் ஊராட்சி பொறுப்பாளர் டேவிட் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,